வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் ஸ்பிளிட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகவும் சுவையான அடை தோசை. அடை மாவு பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் நல்லா நிறைச்சி பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் கலந்து எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தலை தட்டி அதாவது இதில் கரெக்டான அளவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு, ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நிறைய சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணி 2 மடங்கு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இதே தண்ணியில் 6 ரெட் சில்லி போட்டு ஊற வச்சிடலாம். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துறதுனால இப்போ எக்ஸஸாக போட்டிருக்கேன். இதை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்கிற அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற ரெட் சில்லி போட்டுக்கிறேன். 4 கார்லிக், 6 ரெட் சில்லி போடுறீங்கன்னா 3 கார்லிக் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை லைட்டாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். லைட்டாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இந்த மாவை அரைச்சி எடுக்க 1 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி பிடிக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். அரைக்கும் பொழுது இன்னொரு 1/2 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அடைக்கு எப்போவுமே மாவு லைட்டாக கரகரப்பாக அரைச்சிடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா அடை தோசை வந்து உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கருவேப்பில், கொத்தமல்லி இலை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சியோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 1/2 இன்ச் மட்டும் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சியோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் வெறும் ஆனியன் மட்டும் போட்டு பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி வெறும் ஆனியன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம உடனேவும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லை நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறமும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் செய்கிறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி மாவு எடுத்து வெளியில் வச்சு அப்படியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அடை பண்ணுறதுக்கு தோசை தவா நல்லா ஹீட் ஆயிடணும். ஹீட் இல்லாமல் நீங்கள் தோசை விட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தோசை வராது. நம்ம ரெகுலர் தோசை எப்படி பண்ணுவோமோ அதே பதத்துக்கு செஞ்சு எடுத்துடுங்க. மாவு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடும் பொழுது மாவு லேசாக புளிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா உள்ளே எல்லா பருப்பும் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த புளிச்ச மாவில் அடை பண்ணி சாப்பிட்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் அன்னன்னைக்கு பண்ணுற மாவு அன்னன்னைக்கே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப நம்மளுக்கு மிகவும் சுவையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு வெல்லத்துல வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாருக்கும். அவியலோட வச்சு சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல குடுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.